எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மீன் சமைக்க போறேன். எங்க வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வந்து பிரிட்ஜில் மூடி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன மீனுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இனிமே பார்த்தாலும் தெரியும். மீனை கொட்டிருக்கா சங்கரா மீன் நல்லா இருக்கா? குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா? உண்மையாவே டேஸ்டா இருக்கும். நான் எப்போதும் சின்ன மீனா தான் பார்த்து வாங்குவேன். சமைக்கலாமா? வாங்க மீன் அரிஞ்சிடலாமா? எனக்கு மீன்லாம் கழுவுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போதும் மீன் வாங்கினா வெட்டவே மாட்டேன். வீட்டில் வந்து வெட்டுவேன். அவ்வளோதான். எனக்கு என்னமோ அந்த எத்தனை மீன் வந்தாலும் சங்கரா மீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அது என்னன்னே தெரியல. சின்ன பிள்ளைங்க எங்கள் அம்மா சங்கரா மீன் அதிகம் வாங்கி வாங்கி கொடுத்து கொடுத்து பிடிச்சி போச்சு போல. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன் 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வாங்க போதுன்னு. எப்படி இருந்தாலும் 1.5 கிலோ இருக்கும். வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு 1.5 கைப்பிடி தேங்காய், சோம்பு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுடலாம். மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, சோம்பும் தேங்காயும் அரைச்சி வச்சுருங்க. அது கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா அப்படியே பெசரிக்கலாம். அப்படியே மீனை போட்டுக்கலாம். நல்லா பெசரிக்கலாம். அப்புறம் சாந்து நல்லா உள்ளே ஏறி இருக்கும். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். நல்லா ஊறட்டும். அப்போ தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனை வறுத்தலாமா? வாங்க தோசைக்குள்ள வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்படி பார்த்தீங்களா? செமையா இருக்கா? என்ன எனக்கு காயல. எப்போதுமே நான் 11:30 மணிக்கெல்லாம் சமைச்சு முடிச்சிடுவேன் எப்போதுமே. ஏன்னா சமைச்சு முடிச்சாதான் என் பிள்ளைங்களாம் நான் சாப்பாடு வைக்க முடியும். அவங்களுக்கு 11:30 மணிக்கு நான் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சுன்னா எப்படி இருந்தாலும் 12:45 1 மணி ஆயிடும். அதனால எப்போதும் சமைச்சு முடிச்சிடுவேன். இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வேற 1 மணிக்கே சாப்பிட வந்துடும் சொல்லிட்டாரு. இப்பயே மணி 12:30. எப்போ சமைக்க வருதுன்னு தெரியல. என்ன காஞ்சிருச்சு? மீனை பறிச்சிடலாமா? மீன் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மீன் இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சரியாயிடுச்சு. எடுத்துடலாம். மீன் வறுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான்.
வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். என் பையன் என் பக்கத்துல இருக்கா, சமைக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறான். என் பையன் சொன்னானே எங்க வீட்டு குட்டு குட்டிக்கு அவனதான் சொல்ல நினைச்சிட்டு இருக்கான். அவனு என் பையன் தான், இருந்தாலும் என் பையனை சொல்லும்ல. பாத்தீங்களா, பொசிட்டிவா வாங்கி கொண்டாங்களாம். அம்மா மீன் வறுத்துட்டாங்க, நான் டேஸ்ட் பார்த்துருக்கேன், உப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு. நல்லா வதங்கட்டும். அது கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம், அப்பதான் சீக்கிரமா வதங்கும் வெங்காயம். தம்பி அவனுக்கு சிக்கன் வாங்கி வச்சுக்கண்டா. ஆமா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, என் பிள்ளைய ஒரு பீஸ் மீன் கூட இந்த குட்டி போய் சாப்பிட விட மாட்டேங்கிறான். பாத்தீங்களா, அவனுக்கு பாருங்க, நான் சிக்கன் வாங்கி இங்க பாருங்க, என் பிள்ளைங்களுக்கு சிக்கன் வாங்கி வேக வச்சு வச்சிருக்கேன். நான் 2 தக்காளி குட்டி குட்டியா அரிஞ்சு வச்சிருக்கேன், அப்படியே போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். என் பையன் என் பக்கத்துல இருந்து என்னை கலாச்சிட்டு இருக்கான் பாருங்க. நல்லா பொன்னிறமா வறுக்கட்டும். பாத்துக்கங்க நீங்களே, என் பிள்ளை என்னால வதக்கிட்டு கிடக்காது. நல்லா வாசம் வருதுமா, நல்லா தக்காளி வெங்காயம் வதங்காத வாசம் வரும். வாசம் நல்லா வருமா தெரியுது, லைட் போனா அது வந்து வாசம் நல்லா இருக்கு. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 4 ஸ்பூன் மிளகாய் தூள், 8 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட போறேன். போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க, அப்பதான் அந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் பச்சை வடை போகும். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே எண்ணெயில லைட்டா வதக்கிட்டு குழம்பு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழம்பு நல்லா வாசமா இருக்கும். வதக்கும் போதே பாருங்க எவ்வளவு வாசமா இருக்குங்களா. புளி தண்ணி ஊத்திக்கலாம். இந்த தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சேனே, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இப்படியே கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தேன், இப்போ இந்த உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். மீனோட தனி டேஸ்ட்டே இந்த மாங்காய் தான். போட்டலாமா? மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுலாமா? அவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடும், சாப்பிட வேண்டியதான். மூடி போட்டலாமா? அவ்வளவுதான். குழம்பு கொதிச்சான்னு பார்க்கலாமா? எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட போலாம். மாங்காய் பாருங்க, என்ன சாப்பிடணும் சாப்பிடலையோ மாங்காய் சாப்பிடுவேன், அப்பதான் டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். சங்கரா மீன் நம்ம டேஸ்டா இருக்கும் பார்த்தீங்களா? Okay, bye. Next week, okay, bye.